தேசிய சுகாதார திட்டத்தில் 7.3 பில்லியன் பவுண்ட் முதலீடு. லேபர் கட்சி வாக்குறுதி. தேசிய சுகாதார திட்டத்தில் 7.3 பில்லியன் பவுண்ட் முதலீடு செய்யப்படும் என லேபர் கட்சி வாக்குறுதியளித்துள்ளது. பிரிட்டன் பொது தேர்தலுக்கு இன்னும் 2 வாரமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் பம்பரமாக சுழன்று பிரச்சாரம் செய்து வருகின்றன. தேசிய சுகாதார திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் 6,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பிருப்பதாக லேபர் கட்சி தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் 6,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவது எப்படி? லேபர் கட்சி மூத்த தலைவர் விளக்கம். பிரிட்டனில் 6,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவது எப்படி என்பதற்கு லேபர் கட்சி மூத்த தலைவர் விளக்கம் அளித்துள்ளார். லேபர் கட்சியின் மூத்த தலைவரான அஸ்வர்த் அளித்த பேட்டியில், பிரிட்டன் பெரிய நிறுவனங்களான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்டு நிதி திரட்டப்படும் என்று அவர் கூறினார். இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து தேசிய சுகாதார திட்டத்திற்கு முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ரீஃபார்ம் கட்சி வேட்பாளர் ராஜினாமா. ரீஃபார்ம் கட்சி வேட்பாளர் ஆம்ஸ்ட்ராங் தேர்தலில் இருந்து விலகியிருக்கிறார். நார்த் வெஸ்ட் எசெக்ஸ் வேட்பாளரான அவர் கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்சி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தேர்தலில் போட்டியில் இருந்து விலகும் நிலை ஏற்பட்டதாக ஆம்ஸ்ட்ராங் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மரம் விழுந்து சிறுவன் உயிரிழப்பு. இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாமில் மரம் விழுந்து சிறுவன் உயிரிழந்தான். இதற்கு காரணமான 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த சிறுவனின் உயிரிழப்பில் சதி இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி 3 பேரை கைது செய்துள்ளார்கள். கவுன்சில் வரி உயர்த்தப்படாது. லேபர் கட்சி உறுதி. பிரிட்டனில் எக்காரணம் கொண்டும் கவுன்சில் வரி உயர்த்தப்படாது என லேபர் கட்சியின் மூத்த தலைவர் அஸ்வர்த் உறுதியளித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கவுன்சில் வரி வசூலிக்கப்படுவதால் லண்டனில் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே பேட்டியின் போது கவுன்சில் வரி உயர்த்தப்படுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அது போன்ற திட்டம் ஏதும் தங்களிடம் இல்லை என்று கூறினார். பிரிட்டன் மீண்டும் தொழில்மய நாடாக மாறும். பிரிட்டன் மீண்டும் தொழில்மயமாகும் என்று லேபர் கட்சியின் மூத்த தலைவர் அஸ்வர்த் உறுதியளித்துள்ளார். தொழில்மய தேசமான பிரிட்டன் தற்பொழுது கன்சர்வேட்டிவ் ஆட்சியின் கீழ் சீரழிந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், லேபர் கட்சி மீண்டும் ஆட்சியமைத்தால் பிரிட்டன் புத்துயிர் பெறும் என்று உறுதியளித்தார். இதனால் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதின் வடகொரியா பயணம். ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் வடகொரியாவுக்கு பயணம் செல்ல இருக்கிறார். 2 நாடுகளுக்கும் இடையே நட்பு பாராட்டப்படும் நிலையில் புதினின் பயண திட்டம் அமைந்துள்ளது. இருப்பினும் தேதி இன்னும் முடிவாகவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரயிலில் ரஷ்யாவுக்கு சென்றுவிட்டு தாயகம் திரும்பியது நினைவு கூறத்தக்கது. உக்ரைன் நாட்டிலிருந்து ரஷ்யா வெளியேறினால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை. ஜெலன்ஸ்கி உறுதி. உக்ரைன் நாட்டிலிருந்து ரஷ்யா வெளியேறினால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முன்வருவோம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இதற்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் குற்றம் சாட்டினார். 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் 2 ஆண்டுகளை தாண்டி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் போலீசாரை மிரட்டிய வாலிபர் மீது துப்பாக்கி சூடு. ஜெர்மனியில் போலீசாரை மிரட்டிய வாலிபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரில் ஹீரோ விளையாட்டு போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பாக இளைஞர் ஒருவர் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் வலம் வந்தார். அவரை போலீசார் எச்சரித்த போதும் கேட்காமல் போலீசாருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். இதனால் போலீசார் வேறு வழியின்றி அவரை துப்பாக்கியால் சுட்டனர். இதில் பலத்த காயமடைந்த அந்த இளைஞர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் யார், எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்ற விவரம் உடனடியாக வெளியாகவில்லை. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.